அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமா, காகம் எந்த திசையில் கரைந்தால் என்ன அர்த்தம் என்பதை பற்றியும், காகம் வீட்டிற்கு வந்து கத்தினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், காகத்திற்கு எந்த திசையில் சாதம் வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகத்துக்கு நீங்கள் எந்த நாளில் சாதம் வைப்பீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதை நம்ம இன்றளவும் பின்பற்றிட்டு வரணும்னு சொல்லலாங்க. மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவமான கூடி உண்ணக்கூடிய பழக்கம் இந்த காகத்திற்கு இருக்கிறது என்று சொல்லலாம். மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நம்ம காகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க. கர்மாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய சனி பகவானின் வாகனமாக காகம் இருக்கிறது தான். மேலும் அதை நம்முடைய பித்ருக்கள் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வடிவமாக நம்ம வணங்கி வரோன்னு சொல்லலாங்க. நம்முடைய முன்னோர்கள் காகங்கள் வடிவில் வலம் வராங்கன்னு சொல்லப்படுதுங்க. நிறைய குடும்பத்தில் பெரியவங்க தினமும் காக்கைக்கு சாதம் வைப்பதை வழக்கமாக வச்சுட்டு வராங்க. தினமும் காகத்துக்கு சாதம் வைக்க முடியாதவங்க அமாவாசை நாளில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்ட பிறகு முன்னோர்களின் வடிவமாக நம்பக்கூடிய காக்கைகளுக்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் முன்னோர் வழிபாடு மற்றும் காக்கைக்கு உணவு வைப்பது பிரிக்க முடியாத ஒரு செயலாகவும் சொல்லலாங்க. உடல் முழுவதும் மிகவும் கருமை நிறம் கொண்ட காக்கை வீட்டின் பக்கத்தில் அல்லது வீட்டின் மீது உட்கார்ந்து கத்தினால் அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியது என்றும் சொல்லலாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்த பிறகு செல்வது ரொம்பவே நல்லதாகுங்க. வீட்டில் உள்ள விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. வெள்ளை நிற காகத்தை வீட்டிலையோ அல்லது எதர்ச்சியாகவோ எங்கேயாவது பார்த்தோம்னா அது தீய சகுனத்தின் அறிகுறியாகவே சொல்லப்படுதுங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மணிக்காகம் என்று சொல்லக்கூடிய சாதாரண காக்கை கூட நம்முடைய வீட்டின் மீது அமர்ந்து கத்திர பார்த்துருப்போம். இது நமக்கு நல்ல செய்தியா அல்லது நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதுன்னு சொல்லலாங்க. இந்த மணிக்காகம் அடிக்கடி நம்முடைய வீட்டின் முன்பு கரைந்தால் வீடு மனையோகம் உண்டாக போகிறது என்று அர்த்தமாகுமா. அதே போல் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை ஏற்படும்னு சொல்லப்படுது. இந்த மணிக்காக்கைகள் வீட்டின் மீது அமர்ந்து கத்தினால் வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. நம்ம பயணம் போகும்போது காகம் வலமிருந்து இடம் போவது லாபத்தை குறிக்குமா, இடமிருந்து வலம் வருவது நஷ்டத்தை உண்டாக்குன்னு சொல்லப்படுது. பயணம் செல்லும்பொழுது காகம் நம்மை நோக்கி கரைந்து கொண்டே வந்தால் பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாக. ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்த்தால் பயணம் இனிதாக முடியும்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் பூஜை செய்வது போல காகங்கள் பூக்களை கொண்டு வந்து நம்ம மீது தூவுச்சுன்னா அது பலவிதமான தனலாபத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லலாங்க. வாகனம், குடை, காலனி ஆகியவற்றின் மீது காகம் எச்சம் போட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காதாம். ஒரு பெண்ணின் தலையில் உள்ள குடத்தின் மீது காகம் உட்கார்ந்திருப்பதை போல காட்சியை பார்த்தோம்னா தனலாபம் ஏற்படணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களால் நன்மை கிடைக்கணும்னு சொல்லப்படுது. காரணமே இல்லாமல் காகங்கள் கத்திக்கொண்டு இருந்தால் பஞ்சம் வரப்போகிறது என்பதை உணர்த்துமாம். காரணம் இல்லாமல் சுற்றி சுற்றி காகங்கள் பறந்து கொண்டே இருந்தால் எதிரிகளால் தொல்லை ஏற்பட போகும் என்பதை உணர்த்துகிறது என்று சொல்லலாம். அதே போல் இரவு நேரத்தில் அசாதாரணமாக பறக்கக்கூடிய காகங்களால் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து நேரிட போகிறது என்பது சகுனமாக உணர்த்துகிறதாம். ஒருவருடைய உடலின் மீது காகம் அது படும்படி சென்றால் அவருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுவதற்கான அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல் காகங்கள் கூட்டமாக ஊரின் மேலே பறந்து கொண்டு போச்சுன்னா அந்த ஊருக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது என்ற சகுனத்தை உணர்த்துவதாக சொல்லலாம். காகங்கள் குறிப்பாக பூச்சிகள், சிறிய விலங்குகள் அல்லது முட்டை போன்ற புரதச்சத்து நிறைந்த உணவுகளை விரும்பி உண்ணுமாம். காகங்கள் மேற்கு திசையில் பார்த்து கத்தினால் தானிய விருத்தி உண்டாகுன்னு சொல்லலாங்க. கடலில் விளையும் பொருட்களால் முத்து, பவளம் போன்றவற்றின் சேர்க்கை உண்டாகுன்னு சொல்லப்படுது. அதே போல் காகம் வடக்கு பக்கம் பார்த்து கத்தினால் ஆடை சேர்க்கை, எடுத்த காரியத்தில் தடங்கள் ஏற்படாதுன்னு சொல்லலாங்க.
காகம் தெற்கு திசையில பார்த்து கத்துச்சுன்னா லாபம் மற்றும் நட்பு கிடைக்குன்னு சொல்லப்படுது. காகங்கள் வீட்டிற்கு வந்தா வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகிறது என்பதை உணர்த்துவது என்று சொல்லலாங்க. அதே போல் காகத்திற்கு தினமும் காலை நேரத்தில் சாதம் வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை தடையில்லாமல் பெற்றுத்தருவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது முன்னோர் வழிபாடுன்னு சொல்லலாங்க. மறைந்த நம்முடைய முன்னோர்கள் காக்கை வடிவத்தில் வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. காக்கைக்கு சாதம் வைக்கும்போது எப்பொழுதுமே கிழக்கு திசையில் வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க. காகத்திற்கு சாதம் வைக்க முடியலானுமே மிக்சர், பிஸ்கட், திராட்சை, இனிப்பு பிஸ்கட் போன்றவற்றை கூட வைக்கலாங்க. குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்கணும் சொல்லப்படுது. இறந்த நிலையில் இருக்கக்கூடிய காகத்தை பார்த்தால் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகுமாம். அதே போல சாலையில் இறந்த காகத்தை பார்த்தால் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வரப்போகிறது என்று அர்த்தமாகுமாம். அதே போல் காகங்கள் சைவம் அசைவம் ஒன்று பாரபட்சம் பார்க்காமல் உணவை சாப்பிடுமா. நீங்கள் எந்த உணவை காகத்திற்கு வைத்தாலும் அதில் தவறு கிடையாது. சனிக்கிழமை நாளில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு படைப்பது, அதே போல் சனி நடக்கும்போது காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலமாக 7.5 சனியின் தாக்கம் சற்றே குறையும் என்றும் சொல்லப்படுதுங்க. சனி பகவானின் வாகனமான காகத்திற்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. காகங்களின் நுகூர்வம், பரிமளம், மணிக்காக்கைகள், அண்டங்காக்கைகள் என சில வகை காக்கைகள் இருக்கிறதாம். அதே போல காக்கைகளிடம் இருக்கக்கூடிய தந்திரங்கள் வேறு எந்த பறவைகளிடம் காண முடியாதுன்னு சொல்லலாங்க. யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு சென்று அவர்களது நிலையை அறிந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்ச்சி அடைவதாகவும் சொல்லலாங்க. யமனும் சனியும் சகோதரர்கள் என்றும் சொல்லலாங்க. எனவே காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவார்கள் என்றும் சொல்லப்படுது. காகங்கள் வீட்டின் முன்பு கத்தினால் நல்ல செய்தி அல்லது விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க என்னும் சொல்லப்படுது. காலையில் நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே காகங்கள் சத்தம் போட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும்னு சொல்லலாங்க. நமக்கு பக்கத்தில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி காகம் கத்தினால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதே போல் வீடு தேடி காகங்கள் கத்துச்சுன்னா அதற்கு உடனே உணவிடுவது ரொம்பவே நல்லதாகுங்க. காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெற முடியும்னு சொல்லலாங்க. காகங்கள் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசையை பார்த்து கத்தினால் அரசாங்க ஆதரவு, நண்பர்கள் சேர்க்கை, தங்கத்தால் லாபம், நல்ல உணவு கிடைக்கும்னு சொல்லப்படுது. தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கத்துச்சுன்னா வீட்டில் தங்க சேருன்னு சொல்லுவாங்க. காகங்கள் தலையில் அடித்தால் அதற்கு பரிகாரமாக நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் விட்டு குல தெய்வத்தை வணங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க. அதே போல் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேணும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கனவுல காகத்தை பிடித்திருப்பது போல கனவு கண்டால் அது நல்ல அறிகுறின்னு சொல்லப்படுது. இப்படி காகம் தோன்றினால் உங்கள் குடும்பத்தில் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகணும்னு சொல்லலாங்க. வீட்டில் சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாம். போல காகங்கள் கனவில் தொடர்ந்து தென்பட்டு கொண்டே இருந்தால் பித்ருக்கள் தொடர்பான கர்மாக்கள் அனைத்துமே விலகுவதற்கு உண்டான அறிகுறின்னு சொல்லலாங்க. காகங்கள் தலையில் தட்டினால் அது மிகவும் அபசகுணமாகவும் சொல்லப்படுகிறது. கிழக்கு திசையில் காகம் கத்தினால் சுவாச பிரச்சனைகள், சளி, காய்ச்சல் போன்ற உடல் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாம். சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும். மேற்கு திசையில் காகம் கத்தினால் எதிர்பார்ப்புகள் அல்லது தடைகள் விலகுன்னு சொல்லலாங்க. நல்ல செய்தி கிடைக்கணும் சொல்லப்படுது. சில சமயங்களில் எதிர்பாராத நன்மைகள் கைகூடி வரும்னு சொல்லலாங்க. வடக்கு திசையில் காகம் கத்துச்சுன்னா பண வரவு அதிகரிக்கணும் சொல்லப்படுது. தொழில், வியாபாரம் போன்றவற்றின் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க. தெற்கு திசையில காகம் கத்துச்சுன்னா அனர்த்தங்கள், சண்டைகள், மன அழுத்தம் போன்றவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா. இந்த திசையில காகம் கத்துவது நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுவதில்லைன்னு சொல்லலாங்க. அதே போல் காலை நேரத்தில் காகம் கத்துச்சுன்னா மங்களகரமான நிகழ்ச்சிகள், நண்பர்கள் அல்லது உறவினர்களுடைய வருகை இருக்குன்னு சொல்லப்படுது. சில சமயங்களில் மிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாம். மாலை நேரத்தில் காகங்கள் கத்துச்சுன்னா எதிர்பாராத விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்களாம் அல்லது ஒரு நல்ல செய்தி கிடைக்கணும் சொல்லப்படுது. வீட்டின் பக்கத்தில் காகம் கத்துச்சுன்னா வீட்டில் ஆரோக்கியம் மற்றும் வளம் மேம்படும்னு சொல்லப்படுது. சிலர் இதை
நம்பிக்கையின் அறிகுறியாகவும் சொல்கிறாங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.